குடி காக்காத மன்னன் மன்னன் அல்ல, மக்களின் சுமையே. அதாவது மக்களே, மக்களை காக்காத தலைவன் தலைவனே கிடையாது, அவன் மக்களுக்கே ஒரு சுமைதான் அப்படின்றதுக்கு எடுத்துக்காட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா தாவேகா தலைவர் விஜய் அவர்களும் அவர் நடத்திட்டு இருக்கக்கூடிய ஆட்சியும் தான். அதாவது இந்த 3 மாத காலங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா மக்களே, விலைவாசி, அதாவது அத்தியாவசிய பொருட்களுக்கான விலைவாசி ஏறி இருக்கு. அதாவது ஏற்றம்னா சர்ற மாதிரியே ஏறி இருக்கு. ஆனா இந்த தாவேகா கட்சியினர் இந்த விலைவாசி உயர்வெல்லாம் கட்டுப்படுத்த ஏதாவது நடவடிக்கை எடுத்தாங்களா? எடுக்கல. சரி, இதை பத்தி யாராவது பேசுனாங்களா? பேசல. ஆனா இங்க நான் ஒண்ணு கேட்கிறேன். நானு டெய்லி கலர் கலரா சட்டை போட்டுட்டு வர்றதுக்கு ஜோதிடர் சொல்லி கொடுத்த ஜோதிடர் இந்த விலைவாசி உயர்வெல்லாம் பத்தி பேசுறதுக்கு இன்னும் நேரம் குறிச்சு தரலையா முதல்வர் விஜய் அவர்களே? அப்புறம் இந்த விலைவாசி அதாவது உங்க ஜோதிடர் சொல்லிட்டாரா? இல்லைனா இந்த விலைவாசி உயர்வெல்லாம் நம்ம ஜோதிடம் மூலியமாலாம் கட்டுப்படுத்த முடியாது, அதுக்கு நிர்வாக திறமை வேணும், நம்ம கிட்டதான் அந்த நிர்வாக திறமை இல்லையே, அதனால எதுவுமே பேசாம இருக்கீங்களா? அதாவது மக்களே, இந்த தாவேகாவினுடைய தலைவர் விஜய் அவர்கள் தேர்தலுக்கு முன்னாடி என்ன பேசினாருன்னு பாத்தீங்கன்னா, அதாவது சின்ன சின்ன விலைவாசி உயர்வு கூட, அதாவது 1 ரூபாய் 2 ரூபாய் எரிந்ததை கூட குறிப்பிட்டு தொண்டை கிளிய கத்துனாரு. எப்படின்னா, விலைவாசி உயர்வு ஏறிடுச்சு, பால் விலை உயர்ந்துருச்சு, பருப்பு விலை உயர்ந்துருச்சு, அப்படி இப்படின்னு தொண்டை கிளிய கத்துனாரு. ஆனா இப்போ நீங்க பாத்தீங்கன்னா விலைவாசி உயர்வெல்லாம் மக்களே, ஒரு மூட்டை அரிசி 25 கிலோ, ஒரு மூட்டை அரிசி நீங்க பாத்தீங்கன்னா 1400 ரூபாயில இருந்து 1800 ரூபாய் உயர்ந்திருக்கு. 1 ரூபாய் 2 ரூபாய்ல கிட்டத்தட்ட 400 ரூபாய் உயர்ந்திருக்கு. அப்புறம் இந்த உளுந்து விலை பாத்தீங்கன்னா 1 கிலோ உளுந்து 110 ரூபாயில இருந்து 160 ரூபாவா மாறி இருக்கு. தேங்காய் எண்ணெய் விலை 250 ரூபாயில இருந்து 400 ரூபாய் உயர்ந்திருக்கு. அதாவது கிட்டத்தட்ட 150 ரூபாய் உயர்ந்திருக்கு. இந்த மாதிரி பல பொருட்கள், மக்கள் டெய்லி லைஃப்ல சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள், சர்க்கரை, பருப்பு, அப்புறம் மசாலா பாக்கெட், இது எல்லாமே உயர்ந்திருக்கு. இது பத்தாதுன்னு காய்கறி விலை வேற உயர்ந்திருக்கு. இவ்வளோ விலைகள் உயர்ந்திருக்கு. ஆனா மக்களோட வருமானம் உயர்ந்திருக்கான்னு பாத்தீங்களா? இல்ல. அதாவது மக்களே, நீங்க இப்போ நம்மளாம் என்ன பண்ணுவோம், ஒரு மாசத்துக்கான மளிகை பொருட்கள்லாம் நம்ம வீட்டுல வாங்கி வைப்போம். நம்ம வாங்க போறோம்னாக்கா அதுக்கு ஒரு 2500 ரூபாய் ஆகும் முன்னாடிலாம், ஒரு மாசம் மளிகை பொருட்கள். ஆனா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா 5000 ரூபாய் எடுத்துட்டு போக வேண்டியதா இருக்கு மளிகை சாமான் வாங்குறதுக்கே. இதுதான் இன்றைய நிலை. இத பத்திலாம் தாவேகா தலைவர் வாய் திறக்க மாட்டார். ஏன்னா இப்ப அவர் முதலமைச்சர் ஆயிட்டார்ல, அதனால கண்ணு தெரியல போல இருக்கு. சரி, இதை பத்திலாம் எதிர்கட்சியினர் சட்டமன்றத்துல கேள்வி எழுப்புனா இந்த அமைச்சர் கூட்டம் எல்லாம் என்ன தெரியுமா பண்றது? ஐயோ, நம்மளுடைய நிர்வாக திறனின்மை வெளியே வந்துருமோ, அதனால என்ன பண்ணுவோம், டேக் டைவர்ஷன் மோட ஆன் பண்ணி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தனிநபர் தாக்குதல், அவதூறு பேசுதல், அதுக்கப்புறம் பொய்யான குற்றச்சாட்டு, இந்த மாதிரி பல விஷயங்களை பேசி சலசலப்பை ஏற்படுத்திட்டு இதெல்லாம் அவை குறிப்புல இருந்து நீக்கிருங்க. சரியா? ஓகே, டைவர்ஷன் மோட் சக்சஸ்ஃபுல் அப்படின்றதுலதான் இருக்காங்க. ஆனா சரி, நீங்க உங்களால எதிர்கட்சிகள் கேட்கறதான் உங்களால செஞ்சு தர முடியாது. சரி, இந்த டிவிகே எம்எல்ஏக்களாவது கேட்பாங்க, என்ன இந்த மாதிரி அத்தியாவசிய பொருட்கள்லாம் ஏறி இருக்கே, இதுக்கு ஏதாவது கோரிக்கை வைப்பாங்கன்னு பார்த்தா அவங்க கோரிக்கை வச்சிருக்காங்க. அதாவது மக்களுக்கு இந்த அத்தியாவசிய பொருட்கள் உயர்வெல்லாம் கோரிக்கை வைக்கல, அதாவது மக்களுக்கு இன்னும் ரொம்ப பயனுள்ள கோரிக்கை ஒன்று வச்சிருக்காங்க. என்ன கோரிக்கை தெரியுமா? அதாவது சபாநாயகர் அவர்களே, எங்க அண்ணன் எதிர்கட்சி தலைவர் அவர்களை பார்த்த மாதிரி உட்காந்துட்டு இருக்காரு, அதனால எங்களுக்கு அவரோட முதுகுதான் தெரியுது, அதனால எங்களால அவர் கொடுக்குற கியூட் ரியாக்ஷன், சிரிப்பு, இந்த மிச்சர் சாப்பிடுறது, இதெல்லாம் எங்களால பார்க்க முடியல, வீட்டுக்கு போய் தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, எங்க அண்ணனுக்கு மட்டும் தனியா ஒரு கேமரா ஃபோக்கஸ் வச்சுட்டு ஒரு பின்னாடி ஒரு எல்இடி ஸ்கிரீன் எங்களுக்கு ஆப்போசிட்ல மாட்டி விட்டுருங்க, நாங்க இங்கேயே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அவரை அப்படின்றாரு. எதுக்கு இந்த மக்கள் வரி பணத்தை வீண் செலவாக்கணும்? உங்க அண்ணனை என்ன பண்ண சொல்லுங்க, எதிர்கட்சி வரிசையில போய் உட்காந்துக்க சொல்லுங்க. உங்க கூட தான் உங்களுடைய முதலமைச்சர் ஆதவர்ஜுன் அவர்கள் உட்காந்துட்டு இருப்பார்ல, அப்புறம் என்ன கவலை? பார்த்துக்கோங்க மக்களே. அதாவது இவங்களுக்கு மக்களினுடைய அத்தியாவசிய பொருட்கள் விலை ஏறினதை பத்திலாம் பிரச்சனை இல்லை, அவங்க பிரச்சனை எதுல இருக்குன்னு பாத்தீங்களா நீங்க? இதுதான் மக்களே. அதாவது ஒரு நடிகனையும் அவரின் ரசிகர் கூட்டத்தையும் தேர்ந்தெடுத்து வைத்ததன் விளைவு. அதாவது இவங்களால அந்த நடிகருடைய ஆக்டிங், ரியாக்ஷன் இதெல்லாம் பத்தி மட்டும்தான் பார்த்துட்டு விசில் அடிக்க முடியும். இவங்களுக்கு மக்கள் விடுற கண்ணீரோ, அதுக்கப்புறம் மக்கள் படுற கஷ்டமோ இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது.
அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் இது மட்டும்தான். அதாவது ரீல்ஸ் ஆட்சி என்றைக்கும் ரியல் ஆகாது. மாற்றம்ன்ற பேர்ல மக்களுக்கு மிஞ்சினது வெறும் ஏமாற்றம் மட்டும்தான்.